So good evening students. Today we will see the current affairs analysis dated from 27th to 29th May 2024. The first article related to the Zero Debris Mission. There is a charter was signed. Zero Debris Charter. So இது யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்பஸ் ஸ்பெயினில் தே கண்டக்டட் திஸ் மீட்டிங். 2030 debris in the space should be neutral. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டெப்ரீஸ், ஸ்பேஸ் டெப்ரீஸ் அதை நியூட்ரல் ஆக்கணும். அப்புறம் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ், அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே லாங் டேர்மாக இருக்கணும். ஸோ குறுகிய காலத்து விஷனாக இருக்கக்கூடாது. ஸோ இட் குட் பி சஸ்டெயின் ஃபார் அ லாங். அடிக்கடி சேதம் அடைகிறதுனால திருப்பி மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இது இல்லாமல் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட். அண்ட் தென் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா, பெல்ஜியம், சைப்ரஸ், எஸ்டோனியா, ஜெர்மனி, லித்துவேனியா, போலாண்ட், போர்ச்சுகல், ஸ்லோவேக்கியா, ஸ்வீடன், யூகே போன்ற கண்ட்ரிஸ் இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். டெப்ரீஸ்ன்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் டெப்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் அது காலாவதி ஆகும்போது, இல்லைன்னா ஸ்பேஸில் உடையக்கூடிய பொருட்கள், ஸோ தேர் வில் பி ஸ்பேஸ் டெப்ரீஸ் லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ தெர் இஸ் 1 மில்லியன் மேலே ஸ்பேஸ் டெப்ரீஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்றப்போ, எர்த்துக்கு ரொம்ப நியராக இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ கொலைட் ஆகும்போது இட் வில் கிரியேட், இப்போ ஒரு சேட்டலைட் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சேட்டலைட்டோட எர்த்தோட ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸில் மோதும்போது அதுவும் வந்து சேதமடைகிறதுக்கான வரும். ஸோ இட் வில் லீட்ஸ் டு மோர் ஸ்பேஸ் டெப்ரீஸ். தட் இஸ் அ கேஸ்லர் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். கேஸ்லர் சிண்ட்ரம். It was identified by the person called as Kessler, scientist called as Kessler. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ வென் there's a space debris is created in the earth orbit, எர்த் ஆர்பிட்டில் ஒரு ஸ்பேஸ் டெப்ரீஸ் உருவாகும் போது தொடர்ந்து அது ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் இல்லைன்னா வேறு ஆர்பிட் கூட இல்லைன்னா மாறி ஸ்பேஸ் டெப்ரீஸே மோதிக்கும். இட் வில் பிகம் லைக் மோர் அண்ட் மோர். ஸோ இது அதிகமாக இன்னும் அதிகமான ஸ்பேஸ் டெப்ரீஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் கேஸ்லெஸ் சிண்டம் அப்படின்னு பேர். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் 2030 we need to create unstable regions, unstable areas ஸ்பேஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக we need to take measures. கேஸ்லெஸ் சிண்டம் நடக்கிறத தடுக்கிறது. அப்புறம் அன்ஸ்டேபிள் ரீஜன், தட் விச் மீன்ஸ் ஆர்பிட்டில் பர்டிகுலர் பிளேஸில் அதிகமான ஸ்பேஸ் டெப்ரீஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே நம்ம சேட்டலைட்ஸ் இல்லைன்னா நம்மளோட ஆய்வு எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸை வந்து அந்த ஆர்பிட்டில் வைக்க முடியாத நிலைமை இருக்கும். அதை தாண்டி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ தட்ஸ் அ ரீசன் இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு. ஸோ கேஸ்லெஸ் சிண்ட்ரம் கண்ட்ரோல் பண்ணுறது 2030 இந்த அன்ஸ்டேபிள் ரீஜன்ஸ் உருவாகிறத தடுக்கிறது. அதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டெப்ரீஸை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு. இட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ பிகாஸ் லைக் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். அதை எடுத்து பூமி கொண்டு வர்றது அப்படின்றது, இல்லைன்னா எர்த்தோட கிராவிட்டியில் தள்ளி விடுறது அப்படின்றது இட்ஸ் வெரி டஃப். தட்ஸ் வை ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ உருவாகிறது தடுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் அக்ரிமெண்ட். The next article related to the small island development groups. So small island developing states, that is SIDS, அதோட 4th international conference ஆன்டிகுயா அப்புறம் பர்புடா இந்த பிளேசஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற, கிளைமேட் சேஞ்ச்னால பாதிப்புகள் இருக்குது. ஸோ 39 ஸ்டேட்ஸ் வேர் தேர். கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய சின்ன ஐலண்ட்ஸ், அது மாதிரி பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ், அது மாதிரி சவுத் சைனா சி,
பிலிப்பைன்ஸ் அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ், சின்ன சின்ன ஐலண்ட்ஸ், அப்புறம் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ், அட்லாண்டிக் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 39 ஐலண்ட்ஸ் வேர் தேர். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அவங்களோட உரிமைகளை கேட்குறது. பிகாஸ் கிளைமேட் சேஞ்சினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இவங்க தான் இருக்காங்க. ஸோ மெயின்லி ஒன்று வந்து கடல் அளவு உயர்றது, இன்னொன்று வந்து அதிகமான சைக்ளோன்ஸ், அதிகமான சுனாமி, அதிகமான ப்ராப்ளம்ஸை சந்திக்கக்கூடிய நாடுகளாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே ரீசன் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ். அதனால் இவங்க எல்லாம் சேர்ந்து தே ஆர் வெரி வல்னரபிள் டு தி எக்கனாமிக்கல், சோஷியல் அண்ட் தென் என்வாயர்மெண்டல் வல்னரபிலிட்டிஸ் அதிகம் இவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட உரிமையை கேட்டு வாங்குறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்புகள். ஸோ அவங்களோட மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்லேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது இட் வாஸ் மென்ஷன். ஸோ பர்படாஸ் ப்ரோக்ராம் 1994 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏரியா, மொரிஷியஸ் ஸ்ட்ராட்டஜி 2005 அதோட கண்டினியூஷன், அப்புறம் SAMOA பாத்வே 2014 இட் வாஸ் லான்ச். கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி லாஸை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ், அதிகமான கிளைமேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனை பண்ணுறது, கோரல் ரீஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட சோஷியல் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் வித் தி யுனைடெட் நேஷன் ஏஜென்சி. ஸோ இதுலேயும் வந்து 18 அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்காங்க ஃப்ரம் தி யுனைடெட் நேஷன். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுக்கு ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்பாங்க. தே ஆர் வெரி ரிமோட் இன் திஸ் ஏரியா. ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப தள்ளி இருப்பாங்க, தனிமையாக இருப்பாங்க. ஐலண்ட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸாக இருக்கட்டும், பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடியது, அது மாதிரி இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய. ஸோ பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ஸ் ஆர் வெரி ஹை. அதிகமான கோரல் ரீஃப்ஸ், கடல்வாழ் உயிரினங்களை அதிகமாக நம்பி இருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸோட ஜிடிபி டூரிசமும் ஃபிஷரிஸும் தான் அதிகம். ஹாஃப் ஆஃப் தி ஜிடிபி ஃப்ரம் தி டூரிசம் அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்புறம் ஃபுட் சப்ளை, எரோஷனை தடுக்கிறதுக்கு, அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இதுக்கெல்லாமே பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் இஸ் மஸ்ட் இன் தோஸ் ஏரியாஸ். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான், அதுக்காக தான் இந்த குரூப்பிங்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல். தென் த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு trade deficit of India. So இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது அப்படின்றது நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மாதிரி ட்ரேட் டெஃபிசிட் வித் சைனா, ரஷ்யா, சவுத் கொரியா, ஹாங்காங் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சைனாவுக்கு இந்தியாவுக்குமான ட்ரேட் டெஃபிசிட் கிட்டத்தட்ட 60 பில்லியன் அப்படின்றத நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். சைனாவுக்கு நமக்குமான ட்ரேட் வந்து 70 பில்லியன்லேருந்து இட் இன்க்ரீஸ் டு 101 பில்லியன். 101லேருந்து 110 வரைக்கும் வரும். ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ இதுக்கான ரீசன் வந்து அதிகமாக சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட்டு தான் அதிகமாகுதே தவிர எக்ஸ்போர்ட் கம்மியாக தான் ஆகுது. கிட்டத்தட்ட 16 பில்லியன் தேர் இஸ் அ டெஃபிசிட் வித் சைனா. அது மாதிரி ரஷ்யா இப்போ நேரோ ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். தென் கொரியா, சவுத் கொரியா, கொரியான்றது சவுத் கொரியா, நாட் நார்த் கொரியா. தென் ஹாங்காங் இதெல்லாமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி யூஏஇ, சவுதி அரேபியா, ரஷ்யா, இந்தோனேஷியா, ஈராக் இந்த கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் டெஃபிசிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நேரோவாக இருக்குது. ரஷ்யா வந்து இந்தியாவோட பொருட்கள் அதிகமாக வாங்குறது ஒரு ரீசன். அண்ட் தென் வி ஆர் டூயிங் ட்ரேட் வித் ரஷ்யா இன் ருப்பி. ருப்பி ரிபல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரேடிங். நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் 238.3 பில்லியன் இந்தியாவுக்கான ட்ரேட் டெஃபிசிட். யுஏஇ, சிங்கப்பூர், அப்புறம் இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட வி ஹவ் சைன்ட் தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் ட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. சைனா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 101 பில்லியன். ஸோ சைனாலேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களுக்கு தேவைப்படும். ப்ரிலிம்ஸில் டேட்டாஸை வச்சு கேட்க மாட்டாங்க. பட் தே வில் ஆஸ்க் கண்டினியூஸாக சைனா கூட இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து பல டிகேட் இல்லைன்னா லாஸ்ட் டிகேட் வந்து கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி
கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். பட் தே வில் நாட் ஆஸ்க் தி நம்பர்ஸ். ஆனால் மெயின்ஸ் எழுதும்போது மெயின்ஸில் நீங்கள் ட்ரேட் டெபிசிட் அதிகமாகிறதுக்கான ரீசன்ஸ் கேட்பாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த டேட்டாஸை பயன்படுத்திக்கலாம். மிஷினரிஸ் வந்து நம்ம சைனா கிட்டது 39.6% மொத்த மிஷினரிஸ் நம்ம இறக்குமதி பண்ணுறதுல. கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸ் 54.1 பில்லியன் வி ஆர் இம்போர்ட்டிங். அதில் சைனா கிட்ட மட்டும் 15.8 பில்லியன் வி ஆர் இம்போர்ட்டிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 67.8 பில்லியன் இயர்லி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதில் சைனா கிட்ட மட்டும் 26.1 பில்லியன். அது மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனா கூட ட்ரேட் டெபிசிட் வந்து 16 பில்லியன். அதை மறந்துடாதீங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த மெஷர்ஸ் வி நீட் டு டேக். ஸோ ட்ரேட் டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். There is a balance of payment. Balance of payment formula current account plus capital account. So current account la we having balance of trade and balance of invisibles. Capital account பொறுத்தவரை external commercial borrowing, foreign investment, FDI, FPI இதெல்லாமே வரும். So balance of invisibles la we are surplus. Balance of trade la we are deficit. The goods மட்டும். Balance of invisibles na services, remittances, everything will come under balance of invisibles. இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இதில் கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வி ஆர் டெபிசிட், பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸில் வி ஆர் சர்ப்ளஸ். இருந்தாலுமே நம்ம டெபிசிட்டாக இருக்கும். ஸோ வென் இட் இஸ் டெபிசிட் இட் வில் பி கால்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அந்த டெபிசிட் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த கண்ட்ரி. பிகாஸ் வி நீட் டு கிவ் இன் டாலர், பே இன் டாலர்ஸ். டாலர் ரிசர்வ் நம்மகிட்ட அதிகமாக இருக்கணும். அப்படி நம்ம பே பண்ண முடியலைன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வில் அக்கர். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அக்கர் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வர்றது, ஃபாரின் ட்ரேட் வந்து இந்தியா கூட ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் இந்தியா வில் கோ இன் லைக் பாவர்ட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரிஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. there's an organization called as IMF. So we have studied in classes International Monetary Fund. அதில் எஸ்டிஆர் அப்படின்ற கான்செப்டில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியலைன்னா தே வில் கிவ் லோன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேட் ரிலேட்டடாக ட்ரேட் டெபிசிட் தான் இப்போ ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய நோட்ஸை எடுத்துக்கோங்க. The next article related to the காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். ஸோ பிடிஎஃப்பில் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஃபார் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடியதான் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ கேபிட்டல் கெயின் அப்படின்றது ஒரு அசட்ஸை நம்ம விற்கிறது மூலமாக இல்லைன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், இதை வந்து லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அசட்ஸ், தட் இஸ் ஜுவல்லரி, பில்டிங்ஸ், லேண்ட் எக்ஸட்ரா, இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு திருப்பி விற்கும்போது நமக்கு வரக்கூடிய லாபத்துக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின். அந்த கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இதில் அந்த கெயின் அடையும் போது வி நீட் டு பே டேக்ஸ். லாங் டேர்ம் அப்படின்றப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தட் இஸ் 10%. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 15% இருக்கும். ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிள், ஒன் பர்சன் இஸ் பர்ச்சேசிங் எ லேண்ட் ஃபார் 1 crore. இந்த 1 crore லேண்டை வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு பிறகு இஸ் செல்லிங் இட் ஃபார் 1.5 crore. அப்போ 5.5 crore, தட் இஸ் 50 lakhs வந்து கேபிட்டல் கெயின். ஸோ அதுக்கு வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். சப்போஸ் இன்ஃப்ளேஷன் அக்கர்ட் 25% இல்லைன்னா 10% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க. 10% இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 1 crore வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.1 crore. தட் இஸ் 1 crore and 10 lakhs. அப்போ அந்த 10 lakhs மைனஸ் பண்ணுவாங்க. அந்த மைனஸ் பண்ணிவிட்டு 40 lakhsக்கு லைக் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணக்கூடியது தான் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குது அப்படின்னா அந்த அசோட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த அசோட்டோட வேல்யூ எவ்வளோ கெயினாக இருக்கோ அதுக்கு டாக்ஸேஷன் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கேல்குலேஷன். ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
எப்போ நீங்கள் அந்த அசெட்ஸை விற்கிறீங்களோ அப்போ கெயின் ஆகக்கூடிய கேபிட்டல் கெயினை வந்து அவங்க அசெட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வந்து இன்ஃப்ளேஷன் அக்கறை இருக்குது அப்படின்றது தெரியும். அதன் மூலமாக அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு தே வில் புட் அ டேக்ஸ். தட்ஸ் அபவுட் தி காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நான் உங்களுக்கு சொன்னேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அசெட்ஸ், லாங் டேர்ம் அசெட்ஸ், மூவபிள் இம்மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னா இட்ஸ் மோர் தேன் 24 months. இப்போ ஒரு பில்டிங் வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதுக்கு வந்து 24 monthsக்கு மேலே நீங்கள் அந்த அசெட்டை வச்சுருக்கீங்கன்னா இட் வில் பி கால்ட் அஸ் லாங் டேர்ம். அதே இது செக்யூரிட்டிஸ், தட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா less than 1 year, that will be called as short term. more than 1 year it will be called as long term capital gain. இந்த அசெட்ஸை விற்கும்போது இது 1 year, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜுவல்ஸ், அதர் கேபிட்டல் ஐட்டம்ஸ், ஜுவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஆர் கீப்பிங் இட் ஃபார் லாங் டேர்ம் ஃபார் 36 months. அதுக்கு பிறகு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் லாங் டேர்ம். அதுக்குள்ளாடி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கேபிட்டல் கெயின் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கு பிறகு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னா என்ன, தட் இஸ் எனஃப். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரூபே கார்ட்ஸ். நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு கார்டு, நம்ம மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரியோ கார்ட்ஸ் வந்து முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அது வந்து ஆக்சுவலாக இந்தியன் ஒரிஜின் கிடையாது, அமெரிக்கன் ஒரிஜின். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணும்போது தேர் வில் பி எ சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. அந்த சார்ஜ் வந்து ஆக்சுவலாக யாருக்கு போகும் அப்படின்னா, இப்போ எஸ்பிஐயோட கார்டு அப்படின்னா எஸ்பிஐக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும். நீங்கள் பே பண்ணும்போது, ஸ்வைப் பண்ணும்போது பிடிக்கக்கூடிய காஸ்ட்டில் ஒரு ஷேர் வந்து எஸ்பிஐக்கு போகும், இன்னொரு ஷேர் வந்து மாஸ்டர் கார்டு, அந்த கார்டை இஷ்யூ பண்ணக்கூடிய மாஸ்ட்ரியோ அந்த கம்பெனிக்கு போகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்தியாவில் இண்டிஜினியஸாக உருவாக்கப்பட்டதா ரூபே கார்டு அப்படின்றது. ருபி கார்டு அப்படின்றது அதோட நேம். என்பிசிஏ, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ ரூபே கார்டை வந்து நம்ம பல நாடுகள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பை அக்ரிமெண்ட்ஸ். அதில் மால்தீவ்ஸில் வந்து நம்ம லான்ச் பண்ண இருக்கோம். அது மாதிரி யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு பூட்டான் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம். அது மாதிரி ரூபே கார்ட்ஸ் அங்கே பயன்படுத்திக்கலாம். ஒமனில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி மொரிஷியஸ் கூட வி மேட் அக்ரிமெண்ட், யூபிஐ ப்ளஸ் ரூபே. இது எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்ற கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவரில் நம்ம கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் நடந்துச்சு. அதுவும் வந்து இனாக்ரேஷன் ஸோ ஹேப்பன்ட். நம்ம ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் டைம் பீரியடில் அதை லான்ச் பண்ணாங்க. ஃப்ரான்ஸுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்து. ஸோ தட் இஸ் யூபிஐ லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி நேபாள் கூட வி ஹேவிங் யூபிஐ, அபுதாபி வி ஹேவிங் யூபிஐ லிங்கேஜ். அது மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் 10 countries, மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சிங்கப்பூர், கம்போடியா, சவுத் கொரியா, ஜப்பான், அப்புறம் தாய்வான், ஹாங்காங், இந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாமே நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் எந்த கண்ட்ரிஸ் கூட வி சைன்டு ரூபே கார்டு நம்ம பயன்படுத்துகிற சைன் பண்ணிக்கலன்னா யூபிஐ வந்து ஆக்சஸ் இருக்குது அப்படின்றது ஒரு 2-3 ஆப்ஷனை கொடுத்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் திஸ். ஸோ படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரிஸ் தான் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், நாசாவோட ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது ரீசெண்டாக நான் உங்களுக்கு லான்ச் பண்ண டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நாசாவும் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கன்சன், ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டியும் நாசா நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கியூப் சேட் தான். கியூப் சேட் அப்படின்றது 10x10 centimeters, 10x10x10. ஸோ அந்த அளவு தான் பெருசு. அதில் 6 கியூப் சேட்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு சேட்டலைட் க்ரியேட் பண்ணுறாங்க. அது மாதிரி 2 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது ஒன்று போலை வந்து சுற்றி போலார் சர்க்குலர் பண்ணக்கூடிய போலார் ஆர்பிட்டில் சுற்றக்கூடிய சன்சிங்கர்னஸ் சேட்டலைட்ஸ். இந்த சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்னென்னா அண்டார்டிகாலையும் ஆர்டிக்லேயும் எமிட் ஆகக்கூடிய ஹீட் ரேடியேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அது எதுக்கு அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹீட் எமிஷன்
அல்பிடோ எஃபெக்ட் தனியாக இருக்கும். அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் பேக். ஏன்னா ஐஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் will act as a glass, so it will reflect back. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் அல்பிடோ எஃபெக்ட். அல்பிடோ எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும். இப்போது அந்த அல்பிடோ எஃபெக்ட் கம்மியாகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடியது கம்மியாகுது, அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்ற அர்த்தம். இந்த அப்சர்வ்ஷனால் ஹீட் ரேடியேஷன் நம்ம உடம்புல படுறது இல்லைன்னா பூமியில் பட்டு அது ரீரேடியேட் ஆகி வெளியில் போகக்கூடியது. அதோட அளவை வந்து கணிக்கணும். அப்படி லைக் அந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஐஸ் எப்படி மெல்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் வந்து வார்மிங்காக இருக்குது அப்படின்ற ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த சேட்டலைட் அனுப்பப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஆல்ரெடி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இட்ஸ் a கியூப் சேட், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஃபயர் அப்படின்னு பேர். தட்ஸ் ஆல். தென் டிரான்ஸ்நேஷ்னல் சைபர் கிரைம்ஸ், இந்தியன் சைபர் கிரைம்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர் I4C அப்படின்ற அமைப்பு 2018 it was launched under the Ministry of Home Affairs. சைபர் கிரைம்ஸ், சைபர் ஃப்ராட்ஸ் இந்தியாவில் நடக்கக்கூடிய தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய கிரைம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ டிரான்ஸ்நேஷ்னல். ரீசெண்டாக பேப்பரில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் நான் உங்களுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். கம்போடியா போன்ற நாடுகள், மியான்மர், லாவோஸ், பிடிஆர், ஸோ இந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இந்தியர்கள், இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைனா இந்தியன் பீப்புள் ரெக்ரூட்டட் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து சைபர் ஃப்ராட்ஸுக்கு வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்தியன் லாங்குவேஜ் தெரியும், ஸோ அவங்கள வச்சு இந்தியாவுக்குள்ளாடி பீப்புளை வந்து லைக் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக, அது மாதிரி டிரான்சாக்ஷன் ஸ்கேம் மூலமாக, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள உழ வச்சு அந்த காசை பிடுங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம லாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மூலமாக கிட்டத்தட்ட 1776 கோடி ஜான்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே மட்டும் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும், மியான்மர், லாவோஸ் அண்ட் கம்போடியா, ஸோ அதிகமாக நடக்குது. அப்படின்றது இந்தியன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இந்தியன்ஸை வச்சு இந்தியன்ஸ் கிட்ட ஸ்கேம் பண்ணி அந்த காசுகளை பிடுங்குறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 120 கோடி, அது மாதிரி டிரான்சாக்ஷன் ஸ்கேம் மூலமாக 222 கோடி, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது, அது மூலமாக 1420 crore, அதான் அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ட்ரேடிங், ஸோ டிரான்ஸ்நேஷ்னல் அப்படின்னா இந்தியாவை விட்டு வெளியிலேருந்து அதிகமாக ஃப்ராடிங் வந்து இந்தியன்ஸை பண்ணுறாங்க. அப்படின்ற கிட்டத்தட்ட 46% இன்க்ரீஸ் இன் தி ஃப்ராட்ஸ், சைபர் ஃப்ராட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டேட்டாஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ that's all about the current affairs. Now we will move on to the MCQ. Question number 1, regarding the wind shear, consider the following statement. Statement number 1, it can be defined as a sudden change in wind velocity and direction over a short distance. Statement number 2, vertical wind shear is present only in the southern hemisphere as the wind blows at a very high speed. Statement number 3, it is usually associated with jet streams and temperature inversion layer occurring close to the ground. How many of these statements given above is are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, cyclone Ramel, recently seen in news, was named by which of the following country? Options are A, Bangladesh, B, Oman, C, India, D, Pakistan. Question number 3, with reference to the International Solar Alliance, consider the following statement. Statement number 1, the International Solar Alliance was jointly launched by India and France in 2015 on the guidelines of Conference of Parties 21, UNFCCC in Paris. Statement number 2, International Solar Alliance was officially established in 2017. Statement number 3, with the amendment of International Solar Alliance Framework Agreement in 2020, only the countries that lies between Tropic of Cancer and Capricorn are eligible to join in the International Solar Alliance. Which are the following statements? Which of the above statements
are correct. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 4, Project Udbhav, sometimes seen in the news, is in the context of which of the following? Options are A land reform and poverty alleviation, option B exploring India's military heritage, option C growing forest in desert region, option D exploring ancient water channel. Question number 5. Recently, which one of the following has become the 99th member of International Solar Alliance? Options are A Panama, B Italy, C Spain, D Portugal. So that's all. Now we will see the answers for the previous day current affairs MCQ. So question number 1 answer is B. Question number 2 answer இது வந்து so options were wrongly mentioned. Option வந்து A 1 only, sorry, only 1, B only 2, C all the 3, D none of the above. And option வந்து two statements are correct, so B is the answer. Question number 3 answer is D. Question number 4 answer is A. Question number 5 answer is all of the above. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.